நம்ம இருக்கிற இடம் வந்து பேச்சுப்பாறை அணை. இப்ப இந்த பேச்சுப்பாறை அணையில தான் இப்ப இந்த கால் நீங்க பாத்தீங்கன்னா கோதையாறு லெப்ட் பேங்க் கெனால், கோதையாறு லெப்ட் பேங்க் கெனால் தான் இந்த பேச்சுப்பாறை அணையில இருந்து நமக்கு தொடங்கி பெருஞ்சாணியில போய் பித்தன் டேம் பக்கத்துல சேருது. ஆனா இந்த கோதையாறு லெப்ட் பேங்க் கெனால்ல தான் சித்தாறு 1-2 தண்ணியையும் இதுல கொண்டு வந்து இணைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து செப்டம்பர் மாசம். இன்னைக்கு எவ்வளவு தண்ணி இதுல வந்துட்டு இருக்கு அப்படின்னா 60 சென்டிமீட்டர் தண்ணி தான் வந்துட்டு இருக்கு. பேச்சுப்பாறையில இருந்து எவ்வளவு தண்ணி போகுது அப்படிங்கறத பாருங்க. கிட்டத்தட்ட முழு கொள்ளளவுல வந்து இந்த கால்வாயில தண்ணி போயிட்டு இருக்கு. ஏன் வந்து இந்த தண்ணிய ஒரு கடைமடை பகுதியான ராதாபுரம் கால்வாய்க்கு ஒரு 17,000 ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு அக்ரி ப்ரொடக்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா சிஏஜி அறிக்கை ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இது வந்து நிர்வாக குறைபாடுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த அணை கட்டுன நாள்ல இருந்து தூர் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா, இப்ப 42 அடியில இருந்து 48 அடிக்கு வந்து காமராஜர் பீரியட்ல அந்த 6 அடி உயர்த்தி அந்த தண்ணியை தான் வந்து தோவாளை கால்வாய் வழியா ராதாபுரம் கால்வாய்க்கு ஆக்மெண்ட் பண்றதுக்காக கொண்டு வந்ததா சொல்றாங்க. ஆனா இந்த ஆண்டு 2025 ஆண்டு பாத்தீங்கன்னா மே மாசமே நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழையை தான் பெருமளவுல இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிங்கிறதுனால இந்த பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சித்தாறு 1, சித்தாறு 2 இது எல்லாமே வந்து தென்மேற்கு பருவமழையை சார்ந்துதான் இருக்கிறது. அப்ப தென்மேற்கு பருவமழையை சார்ந்து இருக்குது அப்படின்னா இந்த பகுதியில வந்து தென்மேற்கு பருவமழை வந்து மே மாசமே ஆரம்பிச்சிடும். அப்ப மே மாசத்திலேயே இந்த அணை வந்து நிறைஞ்சி அப்பவே மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்து இந்த கரையோரமா இருக்கிற தாமிரபரணி கரையோரமா இருக்கக்கூடிய, அதாவது குளித்துறையாறு கரையோரமா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மே மாசமே வந்து அதை திறந்து விடுறாங்க. அப்போ ஒரு கடைமடை பகுதிக்கு இந்த தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய காலகட்டங்கள்ல அப்ப தண்ணி இருக்கும்போது இந்த உடைமுள்கள் பத்தி கிடக்கக்கூடிய இந்த 52 குளங்களும் இல்ல இது போல கடைமடையில இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாமே வந்து காஞ்சி கிடக்கும் போது அதை நிறைக்கிறதுக்கான முயற்சிகளை உடனடியா ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி எடுக்காம அதை கடலுக்கு அனுப்புற வேலையை செய்துட்டு அப்புறம் எல்லா மழையும் நீங்கி தண்ணி முடிஞ்ச பிறகு வந்து உங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்றாங்க. அணைகளோட பர்பஸ் என்ன? மழை பெய்யும் போது அதை சேகரிச்சு வச்சுட்டு மழை இல்லாத நேரத்துல அந்த செடிகளுக்கு பயிர்களுக்கு தண்ணி கொடுக்கறதுதான். இனி வந்து அக்டோபர்ல தண்ணி கொடுப்போம் அப்படின்னா அக்டோபர்ல வந்து மழை காலம் வந்துடும், நவம்பர்ல மழை காலம் வந்துடும். எப்போ பயிர்களுக்கு தண்ணி தேவை, எப்போ அளவுக்கு அதிகமா அந்த பயிர்கள் வந்து வாடக்கூடிய சூழல். இப்ப எல்லாம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டுட்டு தண்ணி இல்லாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துலதான் அவங்க கொடுக்கணும். அப்படின்னா முதல்ல அவங்க வந்து என்ன செய்யணும்னா இந்த அணைய வந்து முறையா தூர்வாரி அந்த கொள்ளளவை பெருக்கி மழைக்காலங்கள்ல அதை சேகரிச்சு வச்சு இருக்கிற கட்டமைப்பை பராமரிச்சு அந்த கடைமடை வரைக்கும் ராதாபுரம் வரைக்கும் தண்ணி கொண்டு வர வேலைகளை செய்தா அதுவே உடனடியா ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லா வல்லுநர்களுமே சொல்றாங்க. இதுல நிறைய பேர் வந்து என்னமோ தோவாளை கால்வாயில தண்ணி கொண்டு வர முடியாது, அவ்வளவுதான் ஃபெயிலியர்னு. அப்ப காமராஜர் கொண்டு வந்த திட்டம் தோல்வி அடைந்ததுன்னு சொல்றீங்களா? அப்ப காமராஜர் கொண்டு வந்த திட்டம் தோல்வி அடைஞ்சதுன்னு சொன்னா அதை ஒரு வெள்ளை அறிக்கையா நீங்க வந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இது தோல்வி அடைஞ்சிருச்சு, அதனால பழையாறுல இருந்து தண்ணியை பம்ப் பண்ணி எடுத்து கொண்டு வந்து அங்க கொண்டு ஊத்துறோம் அப்படின்னு வேணா சொல்லுங்க. ஏன்னா அங்க வந்து 55 அடி உயரத்துல, கடல் மட்டத்துல இருந்து 55 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ராதாபுரம் கால்வாய்க்கு 7 அடி 8 அடி இருக்கக்கூடிய மிஷன் அணைக்கட்டுல பழையாறுல இருந்து தண்ணியை கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னா இங்க இயல்பா இருக்கக்கூடிய ஹைட்ராலஜி பேஸ்டா இருக்கக்கூடிய இந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கறதுல என்ன சிரமம் இருக்க முடியும் அப்படின்னு தெரியல. உடனடியா ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மே மாசம், ஜூன் மாசம் 16ஆம் தேதி தான் உங்களுக்கு ரூலு, அதனால ஜூன் மாசம் 16ஆம் தேதிக்கு பிறகுதான் திறப்பேன் அப்படியெல்லாம் சொல்லாம அரசாங்கம், நீர்வளத்துறை எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து தண்ணி இருக்கும் போது அதை கடைமடை பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவசியம். இது வந்து இந்த வருடம் மட்டும் இல்ல, அந்த வெள்ளை அபாய எச்சரிக்கை விட்டது வந்து நீர்வளத்துறையும் மாவட்ட ஆட்சியரும் விட்டது இந்த ஆண்டு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்குது. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கைன்னு சொல்லி அந்த தாமிரபரணி கரையோரம் இருக்கிற மக்களை வெளியே போக சொல்லிட்டு எல்லா ஆண்டும் இதை செய்யறாங்க. அப்போ கடைமடை வந்து தொடர்ந்து வந்து தண்ணி இல்லாமலும் விவசாய உற்பத்திகள் பெருகாமலும் மிக சிரமத்துல இருக்குது. இது வந்து எல்லாரும் என்னன்னா ஏதோ விவசாயிகளுக்கு நல்லது செய்யற மாதிரியும் விவசாயிகள் பாவம் அப்படியெல்லாம் இல்ல. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல பசி இல்லாத ஒரு நாட்டை வந்து உருவாக்கணும். அப்போ உணவு உற்பத்தி இருந்தா தானே பசியை தீர்க்க முடியும். நீங்க தான்சானியால இருந்தும் ஆஸ்திரேலியால இருந்தும் பருப்பையும் கடலையும் இறக்குமதி பண்ணி வாழ்ந்துடலாம் அப்படின்னா அது எப்படி முடியும்? நம்ம ஊர்ல இருக்கிற தண்ணிய, நம்ம இடத்துல இருக்கிற தண்ணிய முறையா சேகரிச்சு அதை நல்ல நீர் நிர்வாகம் பண்ணி நீரினை பயன்படுத்துவோர் சங்கங்களை வந்து முறையா செயல்பட வச்சு கொண்டு வந்தாலே உடனடியா தீர்வு கிடைக்கும். 2026ஆவது ஆண்டுக்குள்ள இந்த இருக்கக்கூடிய குறைபாடுகள், சிஏஜி அறிக்கையில என்னென்ன குறைபாடுகளை சொல்லியிருக்கிறாங்களோ அந்த குறைபாடுகளை இந்த தமிழக அரசு வந்து அதை உடனடியா செயல்படுத்தினாங்க அப்படின்னா ராதாபுரம் கால்வாய்க்கு வந்து அடுத்த ஆண்டே தண்ணீர் நிச்சயம்.